ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின் நீல் கவனி சொல். இன்றைக்கி நான் ஒரு என்னோடய பர்சனலான ஒரு விஷயத்தை தான் இப்போ ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன். இப்போ என்னென்னா, வீட்டில் ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கும் கொஞ்சம் 2 நாளாக ஒரே பாடி பெயின். வீடு ஷிஃப்டிங் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரே பாடி பெயின், முடியல. சரி, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ இப்போ வீட்டில் குக் பண்ணுறது, சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நான் என்ன கேட்டேன், ஒய்ஃப்கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி எங்கள் அம்மா வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன். வந்தால் ஒரு வாரம் இருந்தாங்கன்னா உனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், அதுக்குள்ளே நீ கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் தேடி நீ கம்ஃபர்டபுளாக வந்துடலான்னு சொன்னேன். ஸோ சொன்னேன், சரிங்களா. சொன்ன மறு நிமிஷமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எதையுமே யோசிக்காமல், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வர தேவையில்லை அப்படின்னு சிம்பிளாக டக்குன்னு முடிச்சிட்டாங்க. சரி, என்ன தான் இருந்தாலும் சரி, நம்ம பிடிக்காதவங்களாக இருந்தால் கூட சரி, பிடிச்சவங்களாக இருந்தால் கூட சரி, ஒரு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களால முடியும்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அனுமதிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஏன் இந்த பெண்கள் இந்த மாமியார் விஷயத்தில் அவங்களுக்கு பிடிக்கலன்ற ஒரு விஷயம் வரும்போது டக்குன்னு அந்த ஒரு டிசிஷனை யோசிக்காமல் ஏன் எடுக்கிறாங்கன்றது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல. இங்கே யாரும் ஒன்றும் எதிரி இல்லை, கொலைகாரங்க இல்லை, எல்லாம் சாதாரண மனுஷங்க தான். அவங்க வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ அவங்க வீட்டு சைடில் கூப்பிட்டா யாரும் வர்றதுக்கும் இப்போ ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அது இல்லாமல் அவங்க வீட்டையும் அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க வீட்டு சைட்லேயும் வரமாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டு சைடில் நான் கூப்பிடலான்னா எங்கள் அம்மா மட்டும் தான் தனியாக இருக்காங்க. ஏன்னா எங்கள் அப்பா இல்லை, இப்போ அவர் இறந்துட்டார். ஸோ அம்மா மட்டும் தான் இருக்காங்க. கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த சப்போர்ட்டு எனக்கு முடியலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற மனப்போக்கு நீங்கள் நிறைய பெண்கள்கிட்ட இருக்குது. ஸோ இது நான் என் வீட்டை மட்டும் நான் ப்ளேம் பண்ணல, நான் நிறைய பேரை பார்க்குறத வச்சு நான் கேட்குறேன். ஏன் பெண்களுக்கு எதிரியாக இருக்காங்க? நாங்களே எங்களுக்குள்ள ஒரு பிடிக்காத ஒரு நபர், ஆண்கள் பிடிக்காத நபரை எதிர்த்தாப்பில் பார்த்தா கூட ஜஸ்ட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டாது போகும் அப்படின்ட்டு. சரி, பிடிக்கல இருந்தாலும் மனதளவு பிடிக்கலனாலும் சரி பார்க்குறோம், அந்த நாகரிகம், அந்த கேர்ட்டசின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஒன்றும் வெறுப்பாலாம் போக மாட்டோம். ஆனால் அந்த பெண்கள் மட்டும் அப்படியே அந்த வெறுப்பை டக்குன்னு உமிழ்கிறாங்களே, அது எப்படி? அது உடனே பிடிக்காதவங்க தான் அப்படின்னு ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல, அது டேரெக்டாகவே ரியாக்ட் பண்ணுறாங்களே, அதெல்லாம் எதோட மனப்போக்கு, அது எதோட மனநிலைன்னு எனக்கு இன்னும் தெரியல. இது எவ்வளோ காலத்துக்கு இதே போயிட்டுருக்கோம். ஏன்னா என்ன சொல்ல, உமன்ஸ் எம்பவர்ன்றாங்க, பெண்கள் மேலே பெரிய லெவலில் வரணுன்றாங்க, எல்லாம் சொல்கிறது ரைட்டு தான். ஆனால் நீங்களே உங்களோட பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களே, சப்போர்ட் வர்ற வழியை நீங்கள் தடுத்துறீங்களே, ஏன்? என்ன அது, என்ன காரணம் அது? ஏன் பெண்ணுக்கு தான் துரோகம் பண்ணுவாங்களா? இல்லை பெண்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்களா? ஆண்கள் தான் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? இல்லை நீங்கள் தனியாக தான் வாழ்வீங்களா? இது என்ன மனப்போக்குன்றது எனக்கு தெரியல. யாராவது